ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஜாப் இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழக மின்சாரத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்போது இந்த வேலைவாய்ப்பு நிரப்ப போகிறாங்க, இதை பற்றின மொத்த டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை வேலைவாய்ப்பு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ரீசெண்டாக மின்சாரத்துறை மீதான ஒரு வெள்ளறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 15,000 வேலைவாய்ப்பு உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன பதவிகள் அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஒரு 42 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவிலில் ஒரு 111, மெக்கானிக்கலில் 212, எலக்ட்ரிக்கலில் 516, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 945 வேக்கன்சி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கலுக்கு 203, ஜூனியர் அசிஸ்டன்ஸ் அக்கௌண்ட்ஸ் 435, மல்டி பர்பஸ் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு 12,500, அப்புறம் டெஸ்டர் கெமிக்கலுக்கு 94, மொத்தமாக ஒரு 15,058 வேக்கன்சி நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து 2021 செலக்ட் ஆன கேங்மேன் வேக்கன்சி இருக்குது பாருங்கள், அது ஒரு 5,391. அது பார்த்தா அதுக்கு அப்ரூவல் பண்ணி வேலைவாய்ப்பு போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20,449 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிரப்ப போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசி மூலமாக நிரப்ப போகிறாங்க. அதுக்கான அறிவிப்பு முதல்ல கல்வித் தொகுதி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அதுக்கு பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் நீங்கள் பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அதுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அதில் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் அதே தான் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இதில் டிப்ளமோவில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் இந்த இதில் நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் இதுக்கு பிகாம் அல்லது பிபிஏ முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் மல்டி பர்பஸ் ஃபீல்டு அசிஸ்டண்ட் இது உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி, அது ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் டெஸ்டர் கெமிக்கலுக்கு லாஸ்ட்டில் பிஎஸ்சி கெமிக்கல் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இதான் கல்வி தகுதி. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம அதை நெக்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எதெல்லாம் நிரப்புவாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தோராயமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பாருங்கள். அதாவது உங்களுக்கு அந்த அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் குரூப் 2A வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் மேக்ஸிமம் குரூப் 4 வரலாம், குரூப் 2A வரலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய அந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும் பாருங்கள், இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு அதில் தான் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நம்ம அந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இந்த வேலைவாய்ப்பு எல்லாம் வரப்போகுது. டிஎன்இபி சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் எல்லாமே டிஎன்பிசி மூலமாக தான் நிரப்ப போகிறாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த வருடம் கண்டிப்பாக இந்த 15,000 வேக்கன்சியும் இந்த வருஷம் நிரப்ப போகிறதா சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு பதவிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயாராக இருந்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு வேக்கன்சி எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஜாப் அப்டேட்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக சேரும். ஸோ ஏஜ் லிமிட் எல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இப்போதைக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதான். நிறைய பேருக்கு தெரியப்படுத்திக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.